புது வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்க என்ன பண்ணணுங்கிறத கவனமா மனசுல நோட் பண்ணிக்கங்க. வீடு கட்டிட்டீங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் இந்த வீடியோல நான் ஒரு சில டீடைல்ஸ் சொல்றேன். அதை நீங்க எப்படி சரி பண்றதுங்கிறத இந்த வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். கவனமா நோட் பண்ணிக்கங்க. வீட்டோட பேஸ்மெண்ட்ல உள்பூச்சி வெளிப்பூச்சி ரெண்டுமே பூசணும். சில பேர் பட்ஜெட்டை கம்மி பண்ணுங்கிறதுனால பேஸ்மெண்டோட உள்பக்க சுவற்றுல பூச்சி பூசாம அப்படியே மண்ணில் கொட்டிடுவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பூச்சி பூசாம ஒரு கோட்டு வாட்டர் ப்ரூஃப் அடிச்சிருவாங்க. ப்ராப்பரா என்ன பண்ணணும்னா உள்ளேயும் பூச்சி பூசணும், பேஸ்மெண்ட்டுக்குள்ள வெளியிலையும் பூச்சி பூசணும். அதுக்கப்புறம் டாக்டர் பிக்ஸிட்ல விட்டுபிக்ஸ்ன்ற கெமிக்கல் இருக்கு. அதை வாங்கி நீங்க இடதுபுறம் வலதுபுறமா ஒரு கோட்டு ஃபுல்லா உள்பக்கம் அடிச்சிடணும். உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டுமே ஒரு 4 மணி நேரம் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் மேலிருந்து கீழே ஒரு கோட்டு உள்ளேயும் வெளியிலையும் பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் நீங்க கோட் அடிச்சு காய விட்டுருங்க. அதுக்கு பிறகு நீங்க மண்ணள்ளி போட்டு நம்ம ஃபில் பண்ணி பக்கவா கிளீனிங் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியை செவத்துக்குள்ள இழுக்காது. செங்கல்ல இழுத்து அந்த ஈரப்பதம் தான் உங்களுக்கு அந்த பெயிண்ட் மூலமா உறிஞ்சி அப்படியே பூத்து கொட்டும். பாத்தீங்களா, உப்பு பூத்து கொட்டும் சில பேசுவாங்க. ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு அது சும்மா லைட்டா தான் இருக்கு அப்படின்னீங்கன்னா மேம்போக்க அதை சுரண்டிட்டு அது மேல டைரக்டா டாக்டர் பிக்ஸ் விட்டு நீங்க 2 கோட் பண்ணிடலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டி பார்த்து நீங்க பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். இல்ல நிறைய உறிஞ்சு வருது, நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோல நான் காமிச்ச மாதிரி அந்த பூச்சை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுங்க. பூச்சை ரிமூவ் பண்ணிட்டு செங்கல் தெரியற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ்ல டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கு மேல 2 கோட் ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பூச்சி பூசி அந்த பூச்சலையும் கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் லிக்விடையும் கொஞ்சம் கலந்துங்க. பக்காவா நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல செவத்துல ப்ராப்ளம் வராது. உங்க வீடு எப்படி அழகாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மனதுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வீடா உங்க வீடு அமையட்டும். எங்கள் ட்ரீம் ஹவுஸ் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி.